திருச்செந்தூர் சென்ற பலனை தரக்கூடிய முருகன் ரணபலி முருகன். இப்ப திருச்செந்தூர்ல பூஜை நடக்குதுல்ல, சிவப்பு சாத்து, பச்சை சாத்து, வெள்ளை சாத்து, இது எல்லாமே இந்த கோயிலையும் நடக்கும். அவர் இருக்கிற இடத்துக்கு மேல கருடன் வட்டமிடும். அந்த கருடன் வட்டமிடுறதுக்கு கீழே எலும்புச்சம்பழம் மிதக்கும். முருகர் பக்தருக்கு முருகரே கனவுல இப்படி சொன்னா எப்படி பிடிக்கவா முடியும்? நம்ம எத்தனையோ முருகன் கோயிலுக்கு போயிருப்போம், எவ்வளவோ வேல்களை நம்ம தரிசிச்சிருப்போம். இந்த வேலை பார்த்தீங்கன்னா நீங்க கண் இமைக்க கூட மாட்டீங்க. அந்த வேல்ல முருகர் பெருமான் அமர்ந்திருக்கிற மாதிரி, ஒரு காலம் அடிச்சு அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு தத்ரூபமா அதுல பொறிச்சிருக்கும் வேல்ல. இந்த முருகரை ஒரு தடவையாச்சும் போய் அந்த வேலையும் முருகரையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரே நாள்ல போன பலன் கிடைக்கணும்னா இந்த கோயிலுக்கு போனா. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் நித்யா கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஆஷாட நவராத்திரியை பற்றி பேசியிருந்தோம். அது நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. ஸோ வாராகி அம்மனை பற்றி நிறையா சொல்லி இருந்தீங்க. ஆனால் இப்போ நம்ம பேச போகிற டாப்பிக்கு கண்டிப்பாக யூனிக்கான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரணபலி முருகன். முருகன்னாலே அறுபடை வீடுகளில் இருக்கிறவர் தான். ஒவ்வொரு முருகனுக்கும் தனி சிறப்புகள் இருக்குன்ற மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். திருச்செந்தூருக்கு சென்றால் நம்ம வாழ்க்கையே மாறும், வாழ்க்கையை திருப்பி போட வேண்டிய கோவில்னா அது திருச்செந்தூர் தான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. ரணபலி முருகன், உண்மையிலே இந்த பேர் நான் இதற்கு கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த முருகன் எப்பேற்பட்ட ஒரு முருகன்? நீங்க திருச்செந்தூருக்கு சென்றா வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, திருச்செந்தூருக்கு சென்ற பலனை தரக்கூடிய முருகன் ரணபலி முருகன். எப்படி சொல்றீங்க? ஆக்சுவலாக இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு, கிழவன் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஆஷ்டான தளபதிகள் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் வைரவன் சேர்வை அப்படின்னு சொல்றவர். அவர் பார்த்தா பயங்கர தீவிர முருகர் பக்தர். சரிங்களா? அவரோட ஒரு நாளே பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை போய் தரிசிக்காம அந்த நாள் நிறைவு பெறவே பெறாது. அவர் தினமும் போய் வழிபாடு செய்யக்கூடியவரா அவர் இருக்காரோ, அவ்வளோ தீவிர பக்தர்னு வச்சுக்கோங்களேன். திருச்செந்தூருக்கு போகக்கூடியவர். அவர் ஒரு நாள் அவரால் போக முடியல. நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு நாள் முடியலன்னா நமக்கு உடனே மனசு விட்டுருவோம்ல. இவரும் பயங்கரமா மன வருத்தப்பட்டு பயங்கரமா குழம்பிட்டு நைட்டு தூங்க போயிடுறாரு. அப்ப பார்த்தா அவர் கனவுல முருகப்பெருமான் வராரு. வந்துட்டு அவர் சொல்றாரு, வருத்தப்படாத, நீ இனிமே என்னைய பார்க்க வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி. உடனே இவருக்கு என்னடா இது, என்னைய பார்க்க வர வேண்டாம்னு சொல்றீங்களே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் உன்னைய பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம். என்னது, முருகப்பெருமான் நம்மள பாக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இருக்கீங்க, எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி தேவிப்பட்டினம் கடற்கரையில கண்ணாமுனை அப்படின்ற ஒரு இடத்துல நான் இருக்கேன். அதாவது எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வள்ளி தேவசேன சமேதையா சத்ரு சம்ஹார வேலோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த இடத்த எப்படி நான் அடையாளம் காண்றது, ஏன்னா பெரிய கடல்ல எப்படி அடையாளம் காண்றதுன்னு கேட்கும் போது, நான் அவர் இருக்கிற இடத்துக்கு மேல கருடன் வட்டமிடும். அந்த கருடன் வட்டமிடுறதுக்கு கீழே எலும்புச்சம்பழம் மிதக்கும். அதுதான் அடையாளம். நீ என்னை எடுத்து பிரதிஷ்டை செஞ்சு கோயில் கட்டி கும்பிடு, நான் உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. முருகர் பக்தருக்கு முருகரே கனவுல இப்படி சொன்னா எப்படி பிடிக்கவா முடியும்? அதோட தூக்கமே இல்லை, ஏன் உட்காந்து எப்படா விடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தயார் நிலையில இருக்காரு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இதே கனவு உத்தரகோசமங்கை கோயில் இருக்குல்ல, அந்த குருக்கள் ஆதி மங்களேஸ்வரர் குருக்கள்ன்றவர், அவர் கனவுலையும் இதே கனவு மாறாம வந்திருக்கு. அவர் என்ன பண்றாரு, உத்தரகோசமங்கையில இருந்து கிளம்பி அவரும் வராரு அதே இடத்துக்கு. வரும்போது ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சு இப்ப எனக்கு அதே கனவு உங்களுக்கும் வருதுன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்ப முருகர் இங்கதான்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடலாம்னு சொல்லிட்டு இந்த கடல்ல மூழ்கி எல்லாம் தேடுவாங்கல்ல, அந்த ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு அந்த கடற்கரைக்கு போயிடுறாங்க. சரிங்களா? அங்க போயிட்டு பார்த்தா ஆச்சரியம்னா ஆச்சரியம், கருடன் வட்டமிடுது. அதுக்கு நேரா அந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் மிதக்குது. உடனே அந்த ஆட்களை விட்டு கடற்கரையில போய் தேட சொல்றாங்க. ஒவ்வொருத்தரா போய் தேடுறாங்க, தேடிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா உள்ள போற ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா உடம்புல காயத்தோட வெளில வராங்க. அதாவது ஏதோ போருக்கு போயிட்டு வந்த மாதிரி உடம்பெல்லாம் ரணமாகி வெளில வராங்க. ஆனா ஒருத்தர் கையிலயுமே முருகரும் கிடைக்கல, வள்ளியும் கிடைக்கல, தேவசேனையும் கிடைக்கல, வேலும் கிடைக்கல. உடனே இவங்களுக்குலாம் என்னடான்னு ஒரே வருத்தமா போகுது. வைரவன் சேர்வை ரொம்ப
அது எப்படி அப்ப எனக்கு வந்த கனவு வந்து பொய்யா? அப்ப எனக்கு கனவு பொய்யா இருந்தா அந்த குருக்களுக்கும் வந்திருக்குல்ல, அவரும் வந்திருக்காரு. அப்ப எப்படி வந்து இது பொய்யாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் தான் அவருக்கு வந்து சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது, கனவுல முருகர் என்ன சொன்னாரு, நீ வந்து என்னை எடு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே வந்து வைரவன் சீர்வை என்ன பண்றாருன்னா, அந்த முருகர் சொன்ன அடையாளம் படி கருடன் வட்டமிட்ட இடத்துல அந்த எலுமிச்சம்பழம் மிதந்த இடத்துல இவர் இறங்கி போய் தேடுறாரு. இவரும் போய் பல தடவை தேடினதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த முருகர் சிலை வந்து கிடைக்குது. இப்ப அந்த கோயில்ல வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்க முருகர் வந்து அங்கிருந்து கிடைச்ச முருகர் வள்ளி தெய்வானை சமேதமா இருக்கிறவங்க தான். ஓகே, அப்ப இயற்கையாவே இயற்கையா தோன்றுன முருகர் இது. ஓகே, இது நம்ம கேள்விப்படாத விஷயம். ஆமா, அங்க வந்து அவங்க ஒரு வேல் சொன்னாங்கல்ல, அந்த வேலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. நம்ம வந்து எத்தனையோ முருகன் கோயிலுக்கு போயிருப்போம், எவ்வளவோ வந்து வேல்களை வந்து நம்ம தரிசிச்சிருப்போம். இந்த வேலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வேலை பாத்தீங்கன்னா நீங்க கண் இமைக்க கூட மாட்டீங்க. அந்த வேல்ல முருகர் பெருமான் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி, ஒரு காலம் அடிச்சு அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு தத்ரூபமா அதுல பொறிச்சிருக்கும் வேல்ல. ஓகே, அத வந்து சத்ரு சம்ஹார வேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அந்த வேலு வந்து இயற்கையா தோன்ற வேல், இயற்கையா கடல் கடியில இருந்து முருகரே சொல்லி அடையாளம் காட்டி கிடைச்ச வேல் அது. ஓகே, இப்போ இப்பேற்பட்ட ஒரு கோவிலை வந்து எப்படி நம்ம மக்கள் தவற விட்டாங்கன்னு தெரியல. இந்த கோவில் இருக்கிற இடம் என்ன? இது வந்து பெருவயல் கிராமம், ராமநாதபுரம், தேவிப்பட்டினத்துல இருந்தும் போகலாம். கிராமத்துல இருக்கு, இயற்கை சூழலோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலை வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க முருகர் என்ன சொல்லியிருந்தாரு, கோயில் கட்ட சொல்லியிருந்தாருல, அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மன்னர் இருக்காருல்ல, மன்னர் வந்து அவரோட அரண்மனை கட்டுறதுக்கு நிறைய பொற்காசு இதெல்லாம் வச்சிருப்பாரு. அதை கொடுத்து வந்து அந்த பொற்காசுகளை கொடுத்து அந்த கோயிலை கட்டி முருகருக்கு வந்து அங்க இது பண்ணியிருக்காங்க. இப்ப திருச்செந்தூர்ல பூஜை நடக்குதுல்ல, சிவப்பு சாத்து, பச்சை சாத்து, வெள்ளை சாத்து, இது எல்லாமே வந்து இந்த கோயிலையும் நடக்கும், உற்சவமாவே நடக்கும். இந்த கோயிலுக்கு போனா நம்ம திருச்செந்தூருக்கு போன பலனும் கிடைக்கும். கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து அந்த வைரவன் சேர்வை அப்படின்றவர் வந்து முருகரோட மட்டும் பக்தர் கிடையாது. நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி இருக்காருல்ல, அவரோடையும் தீவிர பக்தர். இவர் என்ன பண்றாரு, ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்தினி அம்பாளுக்கும் இங்கேயே வந்து ஒரு சன்னதி வச்சிருக்காங்க. அதனால இப்ப நீங்க வந்து ராமேஸ்வரத்துக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரே நாள்ல போன பலன் கிடைக்கணும்னா இந்த கோயிலுக்கு போனா ரெண்டு பலனும் ஒரு சேர கிடைக்கும். ஓகே, ரணபலி முருகன் இந்த பேர் காரணமே வந்து அங்க போய் அந்த தேட போன இடத்துல, கடலுக்கு போன இடத்துல வந்து ஒரு போருக்கு போயிட்டு வந்த ஃபீல்ட்ல தான் வந்து அங்க இருக்கிற வந்தவங்கன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரணபலி முருகன்ற பேர் கேட்கும்போது இந்த முருகன் வந்து உக்ரமான முருகனா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள தோணுது. அப்படியா? ஆக்சுவலாக ரணபலி முருகன் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட அவரை தேடி வர பக்தர்களோட மனதில் இருக்கிற அனைத்து ரணங்களையும் போக்கக்கூடியவர். அதாவது இப்போ கடன் இருக்கலாம், என்ன சொல்றது, நோய்களால் மன ரணமாகி இருக்கலாம், நிம்மதியற்ற சூழல்ல இருக்கலாம், எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க மன ரணத்தெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முருகர். ஓகே, இந்த முருகனை வந்து எந்த முறையில் வழிபாடு செய்யணும்? இந்த முருகனை வந்து நம்ம எப்பவும் எல்லாரையும் கும்பிடுற மாதிரி தான். இது வந்து அந்த வேலோட சிறப்பு சத்ரு சம்ஹார வேலுன்றதால இப்ப நமக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க, நமக்கு வந்து துரோகம் செய்யறாங்க, நமக்கு வந்து மன கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து மனதார இங்க இருந்து நம்ம வழிபாடு செய்யும் போது சிறப்பா இருக்கும். சஷ்டி விரதம் இருக்கிறது சிறப்பு. இந்த கோவிலுக்கு போனா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பா நிறைவேறும்? லைக் வந்து திருமணம் விஷயங்கள் நிறைவேறுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இந்த மாதிரி ஏதாவது சிறப்புகள் இருக்கா? கண்டிப்பா இங்க போகும்போது திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு எதிரிகளோட சூழ்ச்சியிலிருந்து வெளிவரதுக்கான தன்மைகள் வந்து இந்த கோயிலுக்கு போகும்போது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோய்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். ஓகே, இன்னும் மேலும் சிறப்பா சொல்லணும்னா இந்த கோவிலை பற்றியோ இந்த முருகனை பற்றியோ என்ன சொல்ல நினைப்பீங்க? எவ்வளவோ கோயிலுக்கு போகிறோம் நம்ம, சரியா? நம்ம போயிட்டு எவ்வளவோ முருகர்களை வந்து நம்ம தரிசிக்கிறோம், அதன் மூலமாக நம்ம பலன் பெறுறோம். இது வந்து ஒரு கிராமத்து சூழல்ல இருக்கக்கூடிய, ஒரு இயற்கை சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில். நம்ம வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இந்த முருகரை ஒரு தடவையாச்சும் போய் அந்த வேலையும் முருகரையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில திருப்பம் கிடைக்கும். ராமேஸ்வரத்திலையும் திருச்செந்தூர்லயும் போய் வழிபட்ட பலனும் கிடைக்கும். ஒரே நாள்ல போய் கிடைக்குதுன்னா லேஸ் கிடையாது. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க வாராகி அம்மன் வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிப்பாங்க, எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க இடம் பொருள் ஏவெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பா மனசார கூப்பிட்டா வந்து நிப்பாங்கன்ட்டு. முருகனும் அந்த மாதிரி ஒரு கடவுள் தானா? கண்டிப்பா. முருகர் வந்து எப்படின்னா, முருகா அப்படின்னு சொன்னா போதும், மனதார
நம்ம வந்து நினைக்கும் போது ம். கண்டிப்பா கொடுப்பாங்க. Okay. என்ன நம்ம கேட்குறோமோ கொடுப்பாங்க. கலியுக தெய்வமே முருகப்பெருமான் தான். ம். அதனால நீங்க முருகருக்கு வந்து நீங்க இவ்ளோ ஒரு இதுவா இருந்தாதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. Okay. நம்ம மனசார நினைக்கும் போது முருகரோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். ம். இப்ப வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சஷ்டி விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி விரத முறைகளை அனுஷ்டிக்கும் போதும் சரி, இல்ல வீட்ல நம்ம வந்து சாதாரணமா அனுதினமுமே நம்ம Okay. அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நமக்கு கஷ்டம் வரும்போது தான் முருகான்னு சொல்லணும்னு இல்ல. ம். நார்மலாவே அதை ஒரு வழக்கமாவே நம்ம வச்சுக்கும் போது நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நமக்கே தோன்றும். ஒரு Okay. பலம் கிடைக்கும் அதுல இருந்து. Okay. வாயை திறந்தாலே முருகான்னு நம்ம சொல்லி இப்ப உட்கார்றோமா முருகான்னு சொல்லி நம்ம உட்கார்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூடவே இருக்காருன்றதுதான் இது. Okay. நம்ம தனியா ஸ்பெஷலா போய் ம். நம்ம கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. முருகர் வந்து தனியா வேற எங்கேயும் இல்ல, நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி. முருகனை வழிபட்டால் கர்மவினை நீங்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்க பார்வையில் எப்படி? கண்டிப்பா நீங்கும். அதாவது இந்த முருகனை அந்த முருகனை அறுபடையில அந்த வீட்டுக்கு போனாதான் இந்த வீட்டுக்கு போனாதான்றே கிடையாது. ம். முருகரையே முருகா அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடும் போது கண்டிப்பா எந்த வினைகளா இருந்தாலும் தீரும், ம். என்ன கஷ்டமா இருந்தாலும் தீரும். Okay. மனமுருகி நம்ம முருகனை நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம வந்து கேட்கும்போது ம். பிள்ளைகளுக்கு அவர் கண்டிப்பா செய்வார். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து இது ட்ரெண்டிங்காக பண்றாங்களா இல்ல உண்மையிலேயே வந்து முருகன் மேல இருக்கிற ஒரு பக்தினால பண்றாங்களான்னு தெரியல. அறுபடை வீடுகளுக்கு ஒரே ஃபுல் ஃப்ளெட்ஜா போயிட்டு வந்துடணும், குடும்பத்தோடயோ இல்ல நண்பர்களோடயோ நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோடயோ வந்து அறுபடை வீட்டுக்கு ஒரே இதுல போயிட்டு வந்துட்டா வாழ்க்கையே மாறிடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில போறாங்க. சில Correct. பேர் ஒரு ஃபன்னுக்காகவும் போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி ஃபன்னுக்காக போயிட்டு வந்தவங்களும் சொல்றாங்க லைஃப்ல ஏதோ திருப்பம் ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு விஷயங்கள் சேஞ்சஸ் தெரியுது, இது எங்களுக்கே புரியல, நாங்கள் விளையாட்டுத்தனமா போனோம் ஆனா எங்களுக்கு வேற மாதிரி ஒரு மாற்றங்கள் எங்களுக்கு கண் கூட தெரியுது அப்படின்றாங்களே. அறுபடை வீடுகளுக்கு முழுசா நம்ம போயிட்டு வந்தா என்ன வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும்? வாழ்க்கையோட திருப்பு முனைன்னு வச்சுக்கோங்க, லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். ஓகே. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையோட அடுத்த பரிணாமத்தை வந்து நீங்க பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம போறோம், நம்ம நினைச்சோம் விளையாட்டு போக்குல போயிட்டோம், நானா நினைச்சேன் சும்மா போயிட்டேன் அப்படின்றது கிடையாது. முருகர் நினைக்கணும், முருகர் கூப்பிடணும் உங்களை. முருகரை நினைக்காம நீங்க வந்து அங்க போக முடியாது. அறுபடை வீடுக்கும் சேர்ந்து எல்லா இதுக்கும் சாதாரண விஷயம் இல்ல. இப்ப வந்து நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம அது அத்தனையும் போகும்போதுதான் நமக்கு பலன் கிடைக்குமான்றதும் கிடையாது. இப்ப எவ்வளவு வயதானவங்க இருக்கலாம், என்ன சொல்றது, போக முடியாத சூழல்ல நிறைய பேர் இருக்கலாம். அவங்க எல்லாம் வந்து வீட்டிலேயே வந்து மனசுல நினைச்சாலும் அதே பலன் தான். சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம இப்ப அவ்வளவு கூட்டத்துல போய் இருக்கக்கூடிய சூழல் வந்து எல்லாருக்குமே இருக்குமா, இல்ல எல்லாருமே அதை அடாப்ட் பண்ண முடியுமா? இப்ப ஈவன் திருச்செந்தூர்னு போனா கூட நம்ம வந்து நிறைய கூட்டத்துல ரொம்ப நேரம் இருந்து நம்ம தரிசனம் பண்ணணும். சரிங்களா? அப்படி வந்து எல்லாருக்குமே இப்ப கர்ப்பிணி பெண்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும், எப்பா போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் வீட்லயே மனசார பரிபூர்ணமா நினைச்சுக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து பாராயணம் செய்யறது, வேல்மாறல் பாராயணம் செய்யறது, இந்த மாதிரி வீட்டுல நம்மளால முடிஞ்சு அனுதினமுமே முருகான்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாலே, மந்திரமே தெரியலனாலும் முருகான்னு சொல்லும் போது நமக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும். ஆனா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு வந்து கண்டிப்பா போகணும், தவற விடவே கூடாது. முருகப்பெருமான பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு, போய் கண்டிப்பா பார்த்துட்டு வரணும். நம்ம நேயர்களுக்காக ரணபலி முருகனை பற்றியும் முருகனோட அறுபடை வீடுகளை பற்றியும் நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.